நாம் ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வம். ஆனால் அவர் பேசுகிறவர் மட்டுமல்ல, செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுறதை செய்கிறவர். நான் ஏமா பயப்படுறேன்? இந்த உலகத்தில் இருக்க மட்டும் நமக்கு என்ன உண்டு? ஆனாலும் என்ன ஆனாலும் சொல்லுங்க, there is always என்ன உண்டு in this world? Tribulation. அடுத்த வார்த்தை ஒன்று வருது, என்னது? யோவான் இருக்குது. நீங்கள் இஷ்டத்துக்கு வருத்தம் பேசுறீங்கன்னா எப்படி? அது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க. பட் ஆமாம், உன் சூழ்நிலைக்கும் கத்தை செய்கிறதுக்கும் நடுவில் என்ன இருக்குது? பட் ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னால் எல்லாமே மனுஷனுடைய இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள். ஆனால் அந்த பட்டு தாண்டிங்கன்னா தெய்வீகம் வந்துடுது, பரலோகமே உன் வீட்டுக்கு வந்துடுது, ஆண்டவரே உன்னோட கூட இருக்கிறார். எல்லாரும் நம்மை கைவிட்டு போனாங்க, பட் நான் உன்னோட மரண பரியந்தம் சதா காலமும். ஆமே ஆமேன்றீங்க. நீங்கள் 4 சாட்சி கேட்டால் இன்னும் நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டினா ஐயோ நான் அப்படியே போயிடுவேன்னு யோசித்தேன். அந்த மாதிரி சாட்சி எனக்கு இது பழக்கமும் ஆயிடுச்சு. நான் இது என்ன பழக்கம்? இது மரண பள்ளத்தாக்கு ஒரு முறை தான் நடக்கணும். அதுக்கப்புறம் எங்கே ஓடிடணும்? பள்ளத்தாக்குலேருந்து எங்கே போகணும்? மலை. ஆமாம், மலை இல்லாட்டி எது கிடையாது. If there is no mountain, there is no valley. There is a place of valley. Amen. அம்மா சொல்லும்போது அவங்க உண்மையாக சொன்னாங்க. அந்த அந்த சூழ்நிலையில் இருந்தவங்க அதான் தெரியும். இப்போ நான் கூட போன டிசம்பர் மாதம்னா ஹாஸ்பிட்டலில் தான், அதான் ஐசியூவில் இருந்தவன். ஒன்றுக்கு 2 ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனே பெரிய காரியம். எனக்கு டாக்டர் 2 பண்ணிட்டார். கைத்தட்டி கத்துற சோதனை பண்ணுவோம். அம்மா மெதுவாக கை தட்டுறாங்க. அவங்களுக்கு ஐசின்னா என்னென்னு தெரியல, அது ஏசின்னு யோசிக்கிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் ஹாஸ்பிட்டல். அதான் நான் போன ஹாஸ்பிட்டல் இதுக்கு வந்து 6வது 7வது முறை போகிறேன். எனக்கு அந்த சைடே பிடிக்காது, முகப்பேரே பிடிக்காது. ஆனால் அந்த முகப்பேர் எல்லா பேரும் காட்டிலும் உன்னதமானவருடைய பேர் இருக்குது பாருங்க. இன்றைக்கி நிற்க வச்சிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட நான் ஆக்சுவலாக எங்கள் மகன் இங்கே இருக்கிறான். அவள் வீட்டுக்கு நான் ரெஸ்ட்டுக்கு வந்தேங்க. நானும் ஒய்ஃபும். என் ஒய்ஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங். ரெஸ்ட்டுன்னா ரெஸ்ட்டு, இல்லாட்டினா ரெஸ்ட் ஆக்கிடுவார். ஆனால் அது இப்படியோ தெரியல, இந்த மகன் என்னை ஒரு மாதிரி வளைச்சி திருப்பி நேற்று சாயந்தரம் ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து நிற்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆமேன். என்ன ஆமேன்? எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஏமாண்ணா பார்த்து ரெஸ்ட்டுக்கு வந்துக்கிறேன். வீட்டில் ஐயா பார்த்து பேசாதீங்க, வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, படுத்து கொஞ்சம் இல்லை பாருங்கள். நான் வேணா நடுவில் 11 மணிக்கு சூப் கொண்டாடுறேன், ஈவினிங் சாக்லேட்ஸு அப்படி சொல்கிறேன். போட்டு இப்பயே வந்து ஒரு சுத்தண்ணியை கொடுத்துட்டு, அதுவும் சாதாரண தண்ணி கிடையாது, என்ன தண்ணி? ஆமாம், என்ன சூடு ஏற்றுறாங்க. இந்த கொடுத்து இப்போ நான் 45 நிமிஷம் பேசுகிறேன். ரைட். எனக்கு பேசுவது 24 மணி நேரம் ஆசை. இந்த உலகத்தில் எந்த வேலை விட்டாலும் செய்ய மாட்டேன். 2 வேலை, கிரிக்கெட்டு விளையாடுவேன், மியூசிக் வாசிப்பேன். அலாதி பிரியம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, சிந்திப்பது, யோசிப்பது, பேசுவது. எங்கே நேரம் வச்சாலும் ஒரு ஃபோனில். இப்போ கூட சாலியோடு நான் வரும்போது இன்னொருத்தர் ஒரு பார்த்து பேசினேன். அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அவரோட கொஞ்சம் உற்சாகமாக 4 வார்த்தை பேசி அவர் திருப்பி வரும்போது அவரோட இன்னும் உற்சாகப்படுத்தினா தான் என்னுடைய ஆசை. ஆமாம். ஏதோ என் மகளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ரெஸ்ட்டுக்கு 3 அர்த்தம் இருக்குது. எழுதிக்கோங்க. பைபிளில் ஆண்டவர் 7வது நாள் என்ன பண்ணது? ரெஸ்ட்டு. எல்லாம் சொல்லுங்க ரெஸ்ட்டு. பேனா கொண்டாடுறவங்களாம் வெளியே போங்க பார்க்கலாம். இது ஸ்கூல் மாதிரி. நோட்டு பேனாவோட வரணும். ரைட். ரெஸ்ட்டு. ஆண்டவர் 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்தார் பேர் தான் ரெஸ்ட்டு. அதுக்கு எப்படி பாஷையில் ஒன்று வந்து அது என்ன சொல்லுதுன்னா செலிப்ரேஷன். சொல்லுங்கள், செலிப்ரேஷன். 2வது கம்ப்ளீட். 3வது கண்டென்ட்.
சொல்லுங்கள். கண்டென்ட், கம்ப்ளீட், செலிப்ரேஷன். கண்டென்ட்னா என்னது? இன்னும் கொஞ்சம் கட்டணும். ஆண்டவர் பாருங்கள், போன வாரம் செஞ்சார், இந்த வாரம் செய்து சில இதெல்லாம் பண்ணிட்டாரு, மறந்துட்டார். நான் இன்றைக்கி எதுக்கு வந்துக்கிறேன் கூட்டத்துக்கு? அவருக்கு ஞாபகத்தை வந்துக்கிறேன். ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆண்டவருக்கு ஞாபகத்துக்கு கண்டென்ட்டுக்கு தமிழில் என்னென்னா போதுமானது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நாம் எது செஞ்சாலுமே நமக்கு அதுக்கு இன்னொரு வார்த்தை போதுமானதுக்கு என்ன வார்த்தை? திருப்தி. சொல்லுங்கள் பார்க்கலாம். திருப்திக்கு ஆப்போசிட் என்னது? அது என்னதான் கத்த செய்தாலும் 10 பாட்டு 100 பாட்டு பாடினாலும் இன்னும் நம்ம பாட்டுன்னு ஒன்று இருக்குது. புலம்பு ஒய்யா 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 ஒய்யான்னு. ஏன் கத்துக்கு இதை செய்யலை? என்னம்மா? அது ஒரு பாட்டு. கண்டென்ட். பவுல் சொல்கிறான் இல்லையா, நான் எல்லாவற்றும் எப்படி இருக்கிறேன்? நிறைவாக இருக்கிறேன். எவ்வளோ குறைவு உண்டு, ஆனால் அவனுடைய நிறைவாக காண்கிறேன். ரெண்டாவது என்ன? கம்ப்ளீட். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ ஆராதிக்கிற தெய்வன் இன்கம்ப்ளீட் கிடையாது. நடுத்தருவில் உன்னை உன் குடும்பத்தையும் விட்டு ஓடுறது கிடையாது. உன் குடும்பம் ஓடலாம், உன் மனுஷன் ஓடலாம், உன் சொந்தம் உறவு ஓடலாம், தேவன் ஓடவே மாட்டார். அதுதான் அவர் பேர் சர்வ வியாபி. அவர் இருக்கிறவராகவே. அவர் இங்கேருந்து அங்கே போகிறார். இங்கே நின்னாலே அங்கே போயிட்டார்னு அர்த்தம். அங்கே போயிட்டாருனாலே அங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம். இஸ் எவ்ரிவேர். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே உங்களோட தான் வந்தார். இங்கே இருக்கும்போது உங்களோட தான் இருக்கிறார். நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகும்போதும் அங்கே தான் இருக்க போகிறார். இங்கே வந்து கோயில் வந்து ஆண்டவரே வாடும், ஆடியானதே வாடும், அசைவாடும். அப்புறம் வீட்டில் யார் அசைவார்? நீங்கள் சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்கேயும் அவர் தான் அசைவாடுவார். ஆமென். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் கோயிலில் அசைவாடுறது காட்டில் நமக்கு எங்கே ஆண்டவர் அதிகமாக அசைவாடணும்? வீட்டில். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாமே நம்மளை அசைக்கிற காரியங்கள். ஒரு பக்கம் பையன் அசைப்பான், ஒரு பக்கம் புருஷன் அசைப்பான், ஒரு பக்கம் சூழ்நிலை அசையும், கிச்சன் அசையும். எல்லாத்துக்கும் மேலே நீங்களே என்ன பண்ணுவீங்க? வீட்டை ஒரு வழி ஆகிடுங்க. உங்களுக்கு அசைவுனாலே ஒரு ஹாபி மாதிரி. புருஷனை தூங்க விடுறது கிடையாது. அவன் பாட்டுக்கு அமைதியாக தூங்குறான். அவனை போட்டு அசை, ஏன்டா தூங்குற, எழும்புடா, ஏதாவது ஒன்று பண்ணுறான். உள்ள பாட்டுக்கு அது பாட்டுக்கு விளாண்டுருக்கும். ஏய் புக்கெடு எதுக்கு? அது பாட்டுக்கு அது சொல்லுங்க அசைவு. ஆமாம். கோயிலில் வந்த மட்டும் அசையாத விசுவாசிகள் அப்படிங்க. ஆமைன்னு சொன்னால் சொல்லுது கிடையாது, கையை ஓத்துனா ஓய்த்தது கிடையாது, கண்ணு மூடினா மூடுது கிடையாது, வாயத்திருந்து பாடினா. வீட்டில் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு நீங்கள் ஆடினா கூட நாங்கள் உட்காந்து பார்க்கலாம். எங்களை வேறு ஆட விட்டு, பிள்ளைகளை ஆட விட்டு ஒரு வழி. சொல்லுங்கள் கம்ப்ளீட். கை வைத்து சொல்லுங்கள் கம்ப்ளீட். இந்த 2026 பிப்ரவரி மாதம் 25 இன்னும் 6, 7, 8 நாள் 3 நாள் முடிய போகுது. 3 நாளுக்குள்ளே கர்த்தருடைய அசைவை பார்க்க போகிறேன். எதெல்லாம் கம்ப்ளீட்? உன் ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியம், உன் சுகம், உன் வியாபாரம், உன் தொழில், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன் தரிசனம், உன் சொப்பனம். ஐயா, ஒரு வருஷமாக நினச்சேன், அவன் ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் நடக்க வைக்க போகிறார். அவர் கிரியை செய்கிறவர். அடுத்தது என்னது? செலிப்ரேஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க செலிப்ரேஷன்னா என்ன அர்த்தம்? மூஞ்சியில் தெரியலையே. கொண்டாட்டம், 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 திண்டாட்டம் மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. சொல்லுங்கள் கொண்டாட்டம். இல்லை கையாச்சு சொல்லுங்கள். ஆமாம், அப்படி சொல்லணும். எங்களை போட்டு என்ன திண்டாட்டம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் கொண்டாட்டம். இதே இது எங்கே இருக்கணும்? வீட்லேயும் இருக்கணும். இங்கே கொண்டாட்டம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே திண்டாடுவோம், போட்டு ஒரு வழி ஆக்கியிருக்கு. ஆமென். எல்லாத்துக்கும் என்ன ஆமேன்? என்ன சொன்னேன்னு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே மோசமான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆமேன்றாங்க. ரைட். வசனத்துக்கு இது எப்போ சொன்னால் தெரியுமா? 6 நாள் இந்த உலகத்தை, அந்த 6வது நாள் முடியும் போது இது சொன்னார். 6வது நாள் தொடங்கும் போது எப்படி இருந்தது?
வெறுமை, ஒழுங்கினம், இருள். இன்னைக்கு கூட உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா ஒழுங்காக இருந்தாங்க என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்ததுங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என் வேலை நல்லா இருந்தது, இந்த மாதம் என்னன்னே தெரியல. பிப்ரவரி மாதம் ஒரே ஒழுங்கினமான ஊழியர். இங்கே அங்கே நான் கத்த சொல்கிறேன், இந்த 3 நாளுக்குள்ள ஒழுங்கு. மீன் சொல்லுங்கள், செலிப்ரேஷன். உன் ட்ரிபுலேஷன் என்ன மாற போகுது? செலிப்ரேஷன். கம்ப்ளீட் ஆக போகுது, கண்டென்ட் ஆக போகுது. குறைவெல்லாம் என்ன ஆக போகுது? உன் பாத்திரம் நிறைவாக இருக்கணும். அப்படியே சொன்னது, உன் பாத்திரம் நிறைந்து. ஏன் அதை விட்டீங்க? எங்கள் அம்மா எப்போ மார்க்கெட் போனாங்கன்னா நான் கூட போவேன். சின்ன பையனாக இருக்கும்போது மார்க்கெட்டில் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு கத்திரிக்காய் வாங்கினா பேக் எடுத்து போவாங்க. நான் பேகை வச்சுக்கிட்டு நின்றுருப்பேன். அம்மா சொல்லுவாங்க, ஒரு 1/2 கிலோ போடு அப்படின்னு. அந்த ஆள் போடுவான். திருப்பி நான் இப்படி வரும்போது அம்மா சொல்லுவாங்க, ஏய் நில்லுங்க அப்படின்னு தாண்டி. ஏன்னா அந்த கடைக்காரனை பார்த்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கொசுறு போடுமா. கொசுறுன்னா என்ன அர்த்தம்? 1/4 கிலோ 1/2 கிலோ காட்டிலும் கூட. சொல்லுங்கள், கூட கூட. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 5000 பேரை கர்த்தர் போஷித்து 12. எனக்கு ஆச்சரியம். எல்லாம் அந்த ஓமையில் எல்லாத்தையும் பேசுவாங்க. சின்ன பையனை பேசுவாங்க, மீனை பற்றி பேசுவாங்க, அப்பத்தை பற்றி பேசுவாங்க, இயேசுவை பற்றி பேசுவாங்க, சீசரை பற்றி பேசுவாங்க, 5000 பேரை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒன்று பேச மாட்டாங்க. இன்னும் அது யார் அந்த கூட்டத்தில் கூட கொண்டாந்தது? பக்கத்தில் கேளுங்க, யார் கொண்டாந்தது கூட? சொல்லுங்கள், கூட யார் கொண்டாந்தது? எனக்கு எதுங்க கூட? நானே கொசுருக்கு தான் வந்துக்கிறேன் மீட்டுக்கு. எனக்கு கூடயும் வேணாம், இருக்கிற இது கூட பார்த்தா அது போதும். எவனோ ஒருத்தன் அவன் எப்படி விசுவாசித்தானுமா, என் ஆண்டவர் என் கூட நிற்பவர் மட்டும் இல்லை, என் மூலமாக ஒரு 12 கூடிய மீறி வைப்பார். அடுத்த 2027க்கே உன் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். ஒரு நியூ இயர் சர்வீஸ் நீ எதிர்பார்க்க வேணாம். இன்றைக்கி தான் அவனுக்கு நியூ இயர் சர்வீஸ். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். நம்ம பாருங்கள், அந்த இடத்துலேருந்து அந்த முதல் நாளில் ஒழுங்கினம், இருள், வெறுமை இருந்தது. கடைசியில் 7வது நாளில் கண்டென்ட், கம்ப்ளீட், செலிப்ரேஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் லைட் ஆஃப் ஆகிடுச்சிங்க. 2 நாளாக 3 நாளாக லைட்டே இல்லைங்க. நாங்கள் அப்படியே குடும்பமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்படியா? ஓட்டின்னா ஐயோ வேர்க்குது, எவன் எலக்ட்ரிசிட்டிக்காரன் நாம் பில்லை பே பண்ணுறாங்க, ஃபேனை போட முடியல. சொல்கிறோமா இல்லையா? கிச்சனில் எல்லாம் காலி ஆகிடுச்சின்னா 1 மாதத்துக்கு வாங்கின ஜாமான் 15ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு? இன்கம்ப்ளீட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டருக்கு 15ஆம் தேதி, 1ஆம் தேதி, 31ஆம் தேதி, 12ஆம் மாதம், 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம்லாம் கிடையாது. அவர் நித்தியத்துக்கு உன்னை நல்ல மேய்ப்பனாய் புல்லுள்ள இடங்களில் உன்னை நடத்துகிறார். செலிப்ரேஷன், கொண்டாட்டம். நீ எப்படி தான் படிக்க தேடி வந்தியோ எனக்கு தெரியாது, ஆனால் இறங்கும் போது கொண்டாட்டத்தோடு. இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் வீட்டில் கொண்டாட்டம், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் கொண்டாட்டம், உங்கள் வேலைகள் எல்லாம் மத்தியில். ரைட். இப்போ வசனத்துக்கு நிறைய போவோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Chronicles எங்கே இருக்குது? 1 Chronicles அடுத்து. அதுக்கு தான் அதுக்கு பேர் 2 Chronicles. 2 Chronicles எங்கே இருக்குது? 1 Chroniclesக்கு புரியுதா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. படிமா. இன்னும் 20. கண்ணாடியில் வாசிட்டோம், ஜன்னலில் வாசிட்டோமா? இப்போ எல்லாரும் கண்ணாடியில் வாசிங்க பார்க்கலாம் சத்தமாக அந்த வசனத்தை. ஏமா நான் உன்னை கண்ணாடியில் வாசிக்கிறேன்னா என்ன சாஞ்சி இப்படி இன்னதோ ஜன்னலில் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிமா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் விக்டோரியா அல்ல. இந்த யுத்தம் யார் யுத்தம்? விக்டோரியாவுடைய யுத்தம். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையே எப்படிதான் இருக்குது எல்லாருக்கும்.
யுத்தம், போராட்டம், கஷ்டம், பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசுகிறாரு, விக்டோரியாவே உன் யுத்தம் உன்னது அல்ல. நல்லா அழுத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல அல்ல 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 இல்ல சொல்லிட்டு படிக்கிட்டு வரும்போது ஆமாங்க இது பிரச்சனைலாம் எந்துதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அல்ல அல்ல. அடுத்ததுன்னா சொல்லிட்டாரு, என்ன யூதா மனுஷர் நம்ம நீ விக்டோரியான்னு ஃபஸ்ட்டு யூதா, உனக்கும் யூதாக்கும் என்ன சம்பந்தம்? விக்டோரியாவே விக்டோரியாவே இப்படியே வாசிச்சிருந்த விக்டோரியாவே விக்டோரியாவேன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஆ விக்டோரியா தரித்து நின்று கர்த்தர் விக்டோரியாவுக்காக. நீ யூதா இல்லைம்மா, நீ ஸ்ரீலங்கன், நீ இங்கே இருக்கிற ஆளு நீ. வாசி. விக்டோரியாவே தரித்து நின்று கர்த்தர் விக்டோரியாவுக்கு எனக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பேன். நான் பார்ப்பேன். அதெல்லாம் அழுத்திக்கிட்டு சொல்லணும். என்ன பயமுறுத்துறீங்களா வாஸ்து? அது என்ன சொல்லுது? விக்டோரியாவிய நான் பயப்படவே கலங்கவே. அப்புறம் நாளைக்கு என்னைக்கு? நாளைக்கு சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு டெபோரா மீட்டிங் எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கு இன்னும் டபா 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 என்ன மீட்டிங்? டெபோரா மீட்டிங். அதனால் இன்னைக்கு பாடுற பாட்டு, இன்னைக்கு இப்போ ஜபம் பண்ணுற ஜபம், இன்னைக்கு வந்து உட்காரு. இன்னைக்கு அவன் ஆவி அப்படியே இன்னும் மெழுகு வச்சு உருகிற மாதிரி என்ன பண்ணுற உட்காரு. ஆனால் எப்போ பிரச்சனை? நாளைக்கு பகலில் பசங்க நாளைக்கு நல்லா தாங்க. இந்த நேற்று புதன்கிழமை, இந்த வியாழக்கிழமை என்னன்னே தெரியல, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. அதுக்கு தானே வந்து சாட்சி சொல்கிறீங்க. நல்லா தாங்க இருந்தோம், ஆனால் திடீர்னு கத்தர் சிலர் வந்து சொல்லுவாங்க, நேற்று நல்லா இருந்தேங்க, ஆனால் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிறேன் நாளை. சொல்லுங்கள் நாளை என்றாலே என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு 25னா நாளைக்கு 26. அதை சொல்லலை. நாளை என்பது உன்னுடைய புதிய நாள். நாளை என்பது உன்னுடைய புதிய கிருபை. நாளை என்பது உன்னுடைய புதிய தயவு. நாளை என்பது கர்த்தர் உன்மேல் பாராட்டுகிற அன்பு. நாளை என்பது நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாளைக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. நாளை என்பது கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற எதிர்காலம். ஆமென். உனக்கு நாளை 26ஆம் தேதி கேலண்டரில், ஆனால் கர்த்தர் சொல்கிற புது வருஷம் உனக்கு. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. இல்லைங்க, ஹாப்பி பர்த்டே எனக்கு ஆகஸ்ட் 19ங்க. அதனால தான் அது மட்டும் அழுதுகிட்டே கிடக்குற. ஆகஸ்ட் 19 மட்டும்தான் நீ எதை வெட்டுற? கேட்க மற்ற நாள்லாம் எதை வெட்டுற? நீயே வெட்டியாக இருக்கிற, எதையுமே வெட்டாமல். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் படிக்கிறார் பாருங்க, படித்து சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு தான் பேசுகிறது, எனக்கு பேசுகிறேன். படிமா. யாராவது சத்தமாக ஒரு ஆள் படிங்களா? சத்தமாக. யாருக்கு எதிராக? உன்னை எதிர்க்கிறவன். சாட்சி சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த வியாதி, அந்த ஆபத்து, அந்த விபத்து, அதுக்கு அதோட கூட சேர்ந்து அவங்களுக்கும் வந்துடுச்சு, எனக்கும் வந்துடுச்சு, இவங்களுக்கும் வந்துடுச்சு, எங்கள் 3 பேருக்கும் வந்துடுச்சுன்னு சொல்லுறதுல எதிரா சொல்லுங்க பாங்களா. நீ எவனுக்கு எது வந்தாலும் நான் எதிர்ப்பேன். நான் என் வீட்டுக்குள்ளே காலை வைக்க விட மாட்டேன். ஆமென். எதிரா சொல்லுங்க. அவன் தான் பவுல் சொல்கிறான், நீ பிசாசுக்கு எதிர்க்க வேண்டிய ஒரே ஆள் யாருமா? பிசாசை தான். உன் வீட்டில் இல்லை, உன் குடும்பத்தில் இல்லை, சொந்தம் இல்லை, உன் புருஷன் மனைவி அவங்கள இல்லை. நீ யாரை எதிர்க்கணும்? எதிர்த்து நில், அப்பொழுது அவன். நீங்கள் எதிர்க்காததால் பிசாசு உங்களை என்ன பண்ணியிருக்கிறான்? ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஓடுறது பதில நீங்கள் ஓடுறீங்க, எங்கெங்கேயோ ஓடுறீங்க. திடீர்னு அவன் அங்கே ஹாஸ்பிட்டல் ஓட வைக்கிறான், இங்கே ஓட வைக்கிறான். பாருங்கள், என்ன ஓட வச்சான் டிசம்பர். எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, ஆனால் கட்டாயத்துக்கு நான் போக வேண்டியதாக போச்சு. ஆனால் நல்லா கவனிக்கணும். எதிராக
படிமா. புறப்படுவேன். கர்த்தர் பேரு கர்த்தர் விஜயாவாகிய என்னோடு இருக்கிறார். நல்லா அழுத்தி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா உன்னை சுமந்தவர், உன்னை தப்புவித்தவர், உன்னை ஏந்தியவர், உன்னை வழி நடத்துவர், உன்னை நடத்துகிறவர். ஆமென். அவர் எங்கே இருக்கிறாரு? என்னோடு இருக்கிறாரு. எங்கள் அப்பா என்னோடு இருக்கிற மட்டும் எனக்கு என்ன குறைவு? வாசிமா. ரைட், ஓகே. இந்த வசனத்தை வாசிங்க. ஆனால் இதில் ஒன்று சொல்கிறார் கர்த்தர். பாரு, இன்னைக்கு நீங்கள்லாம் இத்தனை பேர் சாட்சி சொன்னாலும் நான் ஒன்று சொல்லுவேன். இங்கே வந்துட்டு என்ன பண்ணேன், வாயில் கை வச்சுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி மைக்கை பிடிங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காத, அது வந்தது அதனால் நான் இது வந்தேன், இது வந்தது அது வந்தேன்னு என்ன பண்ணாத. நமக்கு வேண்டியதெல்லாம் ஜீவனில் சாட்சி, வெற்றியின் சாட்சி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த மாதிரி சாட்சி சொல்லணும். அதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறார் கர்த்தர்? ஜெயத்தை தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார், எனக்கென்று அதிசயங்களை காண்பிக்க போகிறார். அப்படி இருக்கிற தேவன் நாளைக்கு வரும்போது நீ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லணும். கர்த்தர் இந்த வசனத்தில் யோசேபாத் எழுதிக்கூடிய யோசேபாத் என்றால் என்ன அர்த்தம்? யாவே இஸ் மை ஜட்ஜ். யெகோவா என்னுடைய நியாயாதிபதி. எவன் என்னை என் குடும்பத்தையும் எங்களையும் அநியாயம் சொன்னாலும் அல்லது தப்பாக தீர்ப்பு பண்ணாலும் என் யெகோவான்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை, உண்மை, உறவின் தேவன். அவர் என்னுடைய தேவன். ரெண்டாவது யெகோசாபாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. யாவே இஸ் மை டிசிஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம். யெகோவா என்னுடைய தீர்மானம். என் வீட்டுக்கு யார் தீர்மானிக்கணும்? என் தேவன் தாங்க. புருஷன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறான், பெற்றோர் இருக்கிறாங்க, நல்லது. நீ வேலை செய்கிற பாஸ் கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்காட்டிலும் உன்னை உள்ளங்கையில் வரைந்து உன்னை வச்சுக்கிறார். அவர் தான் உன்னை தீர்மானிக்கிறவர். ஆமென். இன்னைக்கு சில சமயம் அவருடைய டிசிஷனுக்கு நம்ம வராதால டிஸ்ஒபீடியன்ட்டில் தான் கீழ்ப்படியாமை அதனாலே நாம் பாவத்தையும் பாவத்தின் சம்பளத்தையும் அதனுடைய காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். இங்கே பாருங்கள், யெகோசாபாத்துக்கு சொல்கிறார், இப்போது இவனுக்கு நாம் கீழ்ப்படியணுமா அல்லது அவன் நமக்கு கீழ்ப்படியணுமா? 1 அந்த 22:21 வாசிங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் 17ஆம் வசனத்தை யெகோசாபாத்துக்கு சொல்கிறார்? நீ தீர்மானிக்காத. நீ தீர்மானிச்சின்னா அவசரப்படுவ, ஆத்திரப்படுவ, நீ உணர்ச்சிப்படுவ, ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவ, செஞ்சிருவ அவசரத்தில். ஆனால் நான் தீர்மானிக்க போக. அவன் மார்ச் மாதம் யார் தீர்மானிக்க போகிறா? சத்தமா? ஆமாம். நீங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு முந்திடாதீங்க. நீங்கள் முன்னால் போயிட்டீங்கன்னா பிரச்சனை. ஆண்டவரே நீர் முன்னால் போ, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன் பின்னால் வரேன்னு சொல்லிப்பார். அவர் தீர்மானத்துக்கு உன்னை ஒத்துக்கொண்டு அவருடைய தீர்மானம் என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? யாவே இஸ் மை வில். அவர் என் சித்தம். ஆமென். சத்தம் கேட்டால் போதாது, சித்தம் இருக்க வேண்டும். இப்போ 1ஆம் வசனத்தை வாசிங்க. இருபது 1. பார்த்தீங்களா? எழுதிக்கோங்க, அங்கே வசனம் போட்டு. இன்னைக்கு காலையில் நீங்கள் சொன்ன சாட்சியில் என்ன, போன வாரம் நேற்று முந்தா நேரத்தில் உனக்கும் உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு என்ன பண்ணான்? பிரச்சனையை கொண்டாடுறான். அந்த சத்துரு ஒரு பக்கம் வர மாட்டாமா? எத்தனை பக்கம் வருவான்? 3 பக்கம். ஒரு பக்கம் எதாக வருவான்? மோவாபியராக வருவான். அடுத்த பக்கம் யாராக வருவா? அம்மோனியனா. அடுத்த பக்கம் யாராக வருவா? உனக்கே தெரியாத எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், அறியாத தெரியாத அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள். பாருங்கள், இந்த யோசேபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் விரோதமாக 3 பக்கம் எதிர்ப்பு. நமக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு வந்தாலே தாங்க முடியல.
வெளியில் எதிர்ப்பை காட்டுற வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பையும் தாங்க முடியல. வீட்டில் இருக்கிறவனா சொல்கிறான், அதான் ஏயா என்னையா குடும்பம் நடத்துற, அங்கேருந்து வரான் நம்மளை கத்துறான், இங்கேருந்து வரான் நம்மளை கத்துறான், அங்கேருந்து வரான் நம்மளை கத்துறான், பத்தாவதுக்கு நீ என்ன பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு குடும்பத்துக்கு வந்தால் அது எப்படி இருக்கும் அந்த வீடு? நல்லா கவனிக்கணும். சொல்லுங்கள். மோவாப், அம்மோனியர், அப்புறத்தில் இருக்கிற. எப்பவுமே பிசாசு எந்த பக்கம் வரான்னு நமக்கே தெரியாது. இப்போ இந்த 3 பேர் யாருன்னு டக்குன்னு எழுதிக்கணும் பார்க்கலாம். மோவாபியர்னா யார்? மோவாபியர் யார் தெரியுமா? இவங்க லோத்தின் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இந்த சந்ததி லோத்துடைய 2 குமாரத்திற்கு மூலமாய் பிறந்த சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. மாம்சத்தில் உருவாக்கப்பட்ட, கீழ்ப்படியாமல் உருவாக்கப்பட்ட சந்ததி. அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்தை கேட்காம, ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்காம, வேற குடும்பத்தை மாம்சத்துலேயும் மற்றதுலேயும் நடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நேற்று தினம் ஒரு வீட்டுக்கு போகும்போது பேசினேன். ஆபிரகாம் கூடாரம் அற்புதத்தின் இடமா மாறிடுச்சு. ஆனால் 19 லோத்தின் வீடு ஆசீர்வாதம் இல்லை, நியாய தீர்ப்பு. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், அடுத்த பக்கம் ஆக்கினை தீர்ப்பு. நல்லா மோவாபியர்னா எழுதிக்கோங்க. அவனுடைய நோக்கமே என்ன? உனக்கு எது சொந்தமோ, உனக்கு எது விருப்பமோ, உனக்கு எது ஆசீர்வாதமோ அதை அவன் என்ன பண்ண வரான்? திருட வரான். எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் ரொம்ப இஷ்டம்? வீட்டில் சுகமாக இருக்கணும்னு எத்தனை பேருக்கு இஷ்டம்? ரொம்ப சுகவீனமாக கை தூக்குறீங்களே, சுகம். ஆமாம். எத்தனை பேருக்கு வீட்டில் சமாதானமாக இருக்கணும்னு நினைப்போம்? எத்தனை பேருக்கு வீட்டில் நல்ல காசு வரணும்னு நினைப்போம்? ரொம்ப கேவலமான காசுன்னா கத்த வேண்டாமா? எத்தனை பேருக்கு நல்ல மாப்பிள்ளை என்ன மாதிரி பாருங்கள், சார்ல்ஸ்லாம் கொடுத்து வச்சவர், இப்படிப்பட்ட மாமனார். அவருக்கு வந்து நான் மருமகனா மாமனார்னே தெரியாது, அந்த அளவுக்கு நான் ஈக்குவலாக இருக்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் இருக்கிறது ரொம்ப விருப்பம். ஆமென். இல்லை அடுத்த வாரம் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் கூட சார்ல்ஸ் கை பிடிச்சி போகாதீங்க மாமா, இன்னும் ஒரு 2 மாதம் இங்கே இருங்க மாமா அப்படி. என்ன சிரிக்கிறீங்க? கிண்டலுக்காம கை தட்டுறீங்க? இல்லை சொல்லுங்கள். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு காலையில் சமாதானத்தை தேடி தானே வந்தேன், அற்புதத்தை தேடி தானே வந்தேன். உன் வீட்டில் நடக்கிற போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் தானே வந்தேன், உபகாரம் செய்யணும் தானே வந்தேன். சுகந்தாரம் ஆண்டவரே, இந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கடன் நீங்கள் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்குற அந்த ஆசீர்வாதம் அப்படி தானேம்மா இருக்கிறேன். ஆனால் மோவாபியர் யார் தெரியுமா? உனக்கு என்ன அந்த இடத்துல கான்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக யெகோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண தேசத்தை வைத்தார். அதுதான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தம். எல்லாம் சொல்லுங்க, ப்ராமிசஸ், காட்ஸ் ப்ராமிசஸ். இதுதான் பாருங்க, ப்ராமிஸ்னா மாதம் 1ஆம் தேதி ப்ராமிஸ். இது என்ன மோசமான ஒரு ஆவிக்குரிய உலகம். மாதம் 1ஆம் தேதி ப்ராமிஸ், அப்புறம் நியூ இயர் 1ஆம் தேதி ப்ராமிஸு. ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? கேவலப்படுத்தும். அவர் 24 மணி ப்ராமிஸ் கீப்பர். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறவர். அவருக்கு 1ஆம் தேதி 3ஆம் தேதி கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு இதெல்லாம் உலகத்தான் வச்ச காரியம், மதம் வச்ச காரியம். குட் ஃப்ரைடே கூட என்னது? எங்கேயுமே குட் ஃப்ரைடேன்னு ஒன்று பைபிள் எழுதி, ஈஸ்டர் ஒன்று கிடையாது, கிறிஸ்மஸ் ஒன்று கிடையாது. நாமளாம் என்ன பண்ணிட்டோம்? முறுக்கு, அதிர்ஷ்டம், கேக்கு, அதுக்காகவே எதை வச்சுக்கிட்டோம்? கிறிஸ்மஸ் வச்சுக்கிட்டோம். ஈஸ்டருக்கு என்ன முட்டை? வெளிநாட்டில் அதுக்கு பேர் பனி. சொல்லுங்க பார்க்கலாம். ராபிட் முட்டை. இப்படி முட்டை சாப்பிட்றதுக்குன்னே எதை கொண்டாடுறோம்? அதாவது கோழியிலேருந்து ஜீவன் வெளியே வருதான். அது எதுக்குன்னா, ஆண்டவர் கல்லறையிலேருந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவர் கல்லறையில் வருது வந்து கோழி, முட்டையிலேருந்து கோழி வருது. ஆனால் அந்த கோழி திருப்பி எங்கே போயிடுது?
அதுக்கு ஒரேடியா முட்டையிலேருந்து தான் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு தெரியாமல் என்ன பண்ணுச்சு, வெளியே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க, முட்டையோடு சேர்த்து என்ன முழுங்க போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எத்தனையோ காரியத்தை உன் குடும்பத்தில் பிசாசு திருடி போயிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இன்னைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எங்கேயோ வந்து உனக்கு தெரியாமல் என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு வந்து அவன் திருடவும் கொல்லவும் மோவாபுடைய வேலையாக இருக்கான். அது வந்து எதை வேணாலும் தீர்த்து போகிறோம் இல்லை. உனக்கு எது சொந்தம், உனக்கு எது அவசியம், உனக்கு எது அவசரம், உனக்கு அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை திருடுவா. ஆமென் சொல்லுங்க. திருட்டு பையன், மோவாப்னா யாரு? அவனை சேர்க்கலாமா வீட்டில்? நாயை கூட சேர்த்துக்கலாம். இவனை என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. நாய் கூட பிடுங்கினா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இவன் பிடுங்கினான்னா நம்ம பெரிய இன்ஜெக்ஷன் போடணும். விளங்குதா? சொல்லுங்கள். மோவாபியர். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் எதெல்லாம் நீ சொந்தமாய் உனக்கு வர வேண்டிய சப்போர்ட்டு, உனக்கு வர வேண்டிய ஐயா எனக்கு இதெல்லாம் வரணும். ஆனால் பாருங்கள், நிறைய காரியத்தில் வீட்டில் சொத்து போயிடுது, உனக்கு சொந்தமான காரியம் சுகம் போயிடுது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிள்ளைகளுடைய காரியம். ஆனால் அவைகள் மத்தியில் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுறார்? இன்னைக்கு காலையில் யெகோசபாத்துக்கு யாவே என்னவா இருக்கிறது? நீதிபதி. ரெண்டாவது பிசாசு உன் குடும்பத்தை தீர்மானிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் யெகோவா தேவன் உன்னை தீர்மானித்திருக்கிறார். ரெண்டாவது மோவாபியர். இந்த பக்கம் யார் வரா? அம்மோனியர். அம்மோனியர் யாருன்னா நல்லா கவனிக்கணும். இந்த அம்மோனியன் என்று இருக்கிற ஜனம் வந்து என்னென்னா, அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள். விக்கிரக ஆராதனை, ஐடாலட்ரஸ். இதை காட்டிலும் அவர்கள் சைல்டு சாக்ரிஃபைஸ், பிள்ளைகளை என்ன பண்ணுறது, நரபலிகளாய் மாற்றுது, பலி செலுத்துவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு எதிர்காலம் என்ற ஒரு அறிவு, ஞானம், விவேகம், தரிசனமே இல்லை. பிள்ளைகள் என்பது என்னது? உன் சந்ததி, உன் அடுத்த தலைமுறை. பாருங்கள், இந்த அம்மோனியர்கள் உன் தலைமுறையே என்ன பண்ணுறான்? அடிக்க வரான். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அதனால தான் பழைய பாட்டில் இருக்குது, கல்லு மண்ணு மென் பாடா கட்டி கல் எடுத்து அடிச்சிருவேன் நான். இன்னும் அருமையான பாட்டு சிஸ்டர் சாரா நவரேஜ் பாட்டு. கல் ஐயா பின்னால் கீபோர்ட் தெரியுமா அந்த பாட்டு? ஐயா தெரியுமா தெரியாதா? தெரியாமல் ஏன் ஏஞ்சிங்க உட்காருங்க. கல்லு மண் கை தட்டுங்க. கல்லு மண்ணு மென் கடவுள் கை சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லு மண் நல்லா தான் கை தட்டுவேன், கல்லு மாதிரியே கை தட்டி. கை சித்திரம் தெய்வம் அல்ல. ஆதியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சங்கே பிரகாசா துதி பாடிட இயேசு ராஜா 10,000 பேர். ஆமென். இதெல்லாம் மறந்துட்டீங்க இல்லையா? எனக்கெல்லாம் தியானம் பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பைபிளில் டக்குன்னு அதுக்கு இன்னும் வந்துடும், பாட்டு வந்துடும். சும்மா பாட்டு என்பது பாட்டு புத்தகத்தில் 112வது பாட்டை எடுத்து பாடும். இன்னத்துக்கு 112, 113. உனக்கு 111 மாதிரி நாமம் போட்டு பிசாசு வச்சுக்கிறான். நீ என்னென்னா 12 பாடிக்கிட்டு இருக்கிற. ஆமென். இந்த அம்மோனியர்கள் எதை வழங்குறாங்க? கல். சொல்லுங்க, கல். ஆனால் யெகோசபாத்து சந்ததி எதை வணங்குறாங்க? கண்மலை. சொல்லுங்க, கண்மலை. உனக்கு இந்த மாசத்துல கல்லுக்காக வந்துக்கிறியா அந்த ஐக்கியத்துக்கு, இல்லை கண்மலை ஆகிய தேவன் உனக்கு உதவி செய்ய வந்துக்கிறியா? அதனால தான் எப்படி பாருங்க, என் கல்லாண்டவர் அப்படியே பாருங்க, என் கண்மலை. போதும் 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 போதும். கலந்த பாட்டத்தை அவர் என் கண்மலை, அசைக்கப்படாது. என் வீடு நிற்கும், என் குடும்பம் நிற்கும், புயல் வந்தாலும் நிற்கும், வெள்ளம் வந்தாலும் நிற்கும், எது வந்தாலும். ஏன்னா கண்மலையாகி ஆண்டவர்
அவர் தான் கிறிஸ்து, அசைக்கப்படாதவர். இப்போ இந்த பக்கம் மோவாபியர்கள், அந்த பக்கம் அம்மோனியர்கள். மூணாவது யாரு? அப்புறத்தில் இருக்கிறவங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்புறம் என்னது? அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. சில சமயம் பிரச்சனை எங்கேருந்து வரும்? உனக்கே தெரியாது, பக்கத்து வீட்டிலேருந்து வரும், எதிர் வீட்டிலேருந்து வரும். அந்த யாருங்க அவன்? இதுன்னா மோவாபியன்னு அட்ரஸ் போட்டு லெட்டர் அனுப்பிச்சிடலாம். அந்த பக்கம் என்ன பண்ணலாம்? அம்மோனியர் அனுப்பிச்சிக்கலாம். இந்த அப்புறத்துக்கு என்ன அட்ரஸ்ஸு? ஒரே எப்புறம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் இந்த அப்புறத்தில் இருக்கிறவன் ரொம்ப மோசமான. இந்த 2 பசங்களும் கூட சமாளிச்சிடலாம். இந்த அப்புறத்துலேருந்து வந்தவன் எவனே நமக்கு தெரியாது, அவ்வளோ பேர். ஆனால் அவர்கள் பலவீனமான சந்ததி. சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறத்தில் இருக்கிறவன் பலவீனன். ஆக்சுவலாக பலவீனன் பலவானோடு என்ன பண்ணணும்? இணைஞ்சிக்கணும். ஆனால் இவன் ஏன் இந்த மோவாபியர் அம்மோனியர் இவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னா, இவன் சொல்லுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? இங்கே என்ன நோட்டு முடு, பைபிள் நேராக உட்காருங்க. அது என்ன ஈஸ்டரில் உட்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு சிரிக்கக்கூடாது, பல்லக்காரு. இப்படி தான் இந்த அப்புறத்தில் இருக்கிற ஆளை மோவாபி என்ன பண்ணியிருப்பான்? மறந்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தேன்? அடப்போய நான் என்ன, என் நோட்டு நான் திறந்து வச்சுப்பேன், என் பைபிள். அவங்க பயந்துட்டாங்க, நீங்கள் ஏன் பயந்து சொல்கிறீங்க? நீ கொஞ்சம் தைரியமாக சொல்லலாம்ல. அவங்களுக்கும் பயம் வந்துடுச்சு. அடுத்த முறை என்ன திட்டுவார் போலட்டாங்க. சொல்லுங்க. அப்புறம் சில சமயம் பிசாசு உனக்கு தெரியாத, நீ நினச்சிருக்கவே மாட்ட, அடப்பாவுன்னு இவன்கிட்ட தான் எனக்கு குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், என் வியாபாரத்தில், என் தொழிலில், என் வீட்டில் பிரச்சனை. ஆனால் தான் உன் வீட்டுக்குள்ளே வருகிறவனும் உன் வீட்டுக்குள்ளே வெளியே போகிறவனும் ஜாக்கிரதையாக இருக்கு. நான் டெய்லி என் வீட்டில் என் பால்கனியில் உட்காந்துருந்தாலும் கீழே ட்ராயிங் வந்து லிண்டா வீட்டுக்கு, சார்ல்ஸ் வீட்டுக்கு அவங்க கேட்டுலேருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். 4 செவத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய அருமையான நண்பனுங்கிறாங்க ரால்ஃபின்னு, அவனுக்கு டெய்லி ஜெபம். எந்த ஆபத்தும் அவனுக்கு வரக்கூடாது. நன்றி. ஏங்க நாயை பற்றிய பேசுனேன், நல்லவனை பற்றி பேசுனேன். சொல்லுங்கள். நல்லவன் உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி, மற்றதெல்லாம் பிடுங்கும். ஆனால் இவர் தான் என்ன, அந்த வீட்டுக்கு வந்தோடனே க்ரீட் பண்ணுற முதல் ஆள் யார் தான்? இவர் தான். என் மருமகனு என் மக கூட ஒழுங்காக என்ன பண்ணது கிடையாது, வர வைக்கிறது கிடையாது. இவன் பாருங்க வாழாட்டான். சொல்லுங்கள், வாழாட்டான். ஆனால் இவங்க 2 பேர் நம்மள என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லிட்டேன். நல்லா தானே அவனுக்கு ஜாப் பண்ணும். அடுத்தது அங்கே என்ன நிற்க வைப்பீங்க உங்கள் காம்பவுண்டில்? காருக்காக ஜாப் பண்ணும். ஆண்டவரே வண்டியில் போகும்போது எந்த ஆபத்து விபத்து நாசம் மோசம் வரக்கூடாது. அங்கே சார்ல்ஸுக்கு தனியாக ஜபம், ரத்தத்தை தெளிச்சு, லிண்டாக்கு தனியாக, டேனிக்கு தனியாக, அலிஷாக்கு தனியாக, ரொஷேலுக்கு தனியாக. இவள் வீடுகளிலும் ஊழியர்களும் முடிச்ச பிறகு, அவங்க ஆரோக்கியத்தை முடிச்ச பிறகு இந்த டெபோரா மினிஸ்ட்ரிக்காக ஜாப் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்காக எனக்கு தெரிஞ்ச முகங்கள் எல்லாத்துக்கும் ஜாப் பண்ணுவேன். ரத்தம் தெளிக்கப்படும். ஆமே. எவனும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, தெரிந்தோ தெரியாமலோ உள்ள காலை வைக்கக்கூடாது. ஆமே. அதுக்கப்புறம் நேராக லண்டனுக்கு போயிடுவேன். என் பையன் அவனுக்கு, அவன் மனைவி லிடியாவுக்கு, என் பேரன், அடுத்த பேரன் நேத்தன், அடுத்தது அவள் பேர் என்ன, லியா. இவளுக்காக ஜெபம் பண்ணி, அவங்க சபைக்காக ஜெபம் பண்ணி, அவங்க ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணி, அந்த சபை எனக்கு நல்ல பழக்கம். அடிக்கடி இங்கிலாண்டில் போய் பிரசங்கம் பண்ணுற சபை. இங்கே தெரிஞ்ச முகங்கள், தெரிஞ்ச பாசங்கள் அவங்களுக்காக. அப்புறம் தான் எதுக்கு ஜெபம் பண்ணுவேன்? என் வீட்டுக்கு, என் மனைவிக்கு, எனக்கு பண்ணிவிட்டு, என் வீட்டில் இருக்கிற எதிரில் இருக்கிறவங்க பிராமின், பக்கா பிராமினாட், நல்லவங்க. ஆனால் முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு படம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நான் தியானிக்கு வந்தால் முதல் தெரிஞ்சது அது பார்த்தாலே தியானம் என்ன ஆயிடுது, போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா வேறு, அந்த பக்கம் பார்த்தா வேறு. ஆனால் படுத்துக்கிட்ட இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் அத்தனை பின்னால் முன்னால் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும். இது தவிர என்னை அழைப்பு, என்னை கூப்பிடுற சபைகள், விசுவாசிகள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனம். ஆமாம் சொல்லுங்கள். அப்புறம்
ஒரு பொண்ணு பாடிச்சுல அப்புறத்து போகிறவர் போல காணப்பட்டாலும் தேசம் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் தேசம் உன்னிடெல்லாம் அவர் அறிவார் காண்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கேவலமா இல்லை? அவர் உன்னை தூக்கி சோல் சுங்க நீ கையில் வச்சுக்கிட்டு காண்கிறவர் பார்த்து கையை தட்டி பாடக்கூடாதாம்மா. தோளில் உங்கள் அப்பா உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் காண்கிறவர் அவர் கை தட்டி பாடுங்க. போதும் நீங்கள் பாடவே வேணாம் தயவுசெய்து. நான் ஏதோ 3வது பாயிண்ட்டு அப்புறத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னேன். அதுக்காக இப்படி என்னை ஒருத்தி பரத்திக்கிட்டு இருக்காதீங்க. ரைட். என்னன்னா அந்த எம்மாவூர் சீசர் 2 பேர் உயிர்த்தல்களை நம்பாமல் 7 கிலோமீட்டர் சொல்லுங்க பார்க்கலாம், 7 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. ஆனால் யார் நடுவில் வரா? உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த பசங்க சீசருங்க 3 வருஷம் சுற்றுனவனுங்க. இயேசுவோட அற்புதங்கள் அதிசயங்கள், லாசருவை உயிரோட எழுப்பினவர், ரத்தப்போக்குள்ள பாருங்க. அந்த அம்மாவுக்கு மெடிசின் ஷாப்பே எங்கே இருக்குது? ஏசுடைய அங்கேதான் என் மெடிக்கல் கடை. அந்த அம்மாவுக்கு நல்லா கை தட்டமா. ஆமே. அவன் அந்த மெடிக்கல் கடையில் ஓரமாக ஒரு டேப்லெட்டை டச் பண்ணான். 1000 டேப்லெட்டை செலவு பண்ணி எத்தனையோ மெடிக்கல் கடை போய் எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் வியாதி. இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், உனக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் அவருடைய ஓரத்தின் நுனி தொட்டுப்பா. தெய்வீக ஜீவ சுக பலன் ஆரோக்கியம் சௌக்கியம் சத்தியம் சமாதானம் உன் பங்கா இருக்கும். சொல்லுங்க. அப்புறம் ஆமாம் பாருங்க, இந்த 3 விதத்தில் வராங்க. இல்லை நடுவில் என்ன பண்ணுறாங்க இவங்க? என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு அந்த ஸ்திரங்களை கீழ்ப்படுத்த முடியல. அவங்க போய் யோகேசபாத்துக்கு சொல்கிறாங்க, ஆண்டவரே தலைவரே இந்த ஆட்கள் என்ன பண்ண முடியல, 3 பக்கம் வரான். நமக்கு இந்த டெபோரா மினிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, எண்ணி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் என்னையா இந்த ஸ்ரீலங்காவில் சாதிக்க முடியும்? என் குடும்பத்தில் நானும் புருஷனும் பிள்ளைங்க தான். நாங்கள் என்னையா இந்த குடும்பத்தில் ஸ்ரீலங்காவில் எங்களை நாங்கள் நல்லா இருக்க முடியும்? ஒன்றுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னு யெகோசபாத் கீழே இந்த இஸ்ரவேல்லாம் சொல்கிறான். நல்லா காணா. அப்போ அவங்களெல்லாம் ஸ்திரமாக இருக்கிறானுங்க. அவங்களாம் பெரிய பெரிய யுத்த வீரருங்க. ஃபைட் பண்ண வராங்க. எல்லாம் சொல்லுங்க, ஃபைட் பண்ண வராங்க. நமக்கு ஃபைட் பண்ண ஆள் இல்லை. நம்ம ஒரு பக்கம் போனால் அவங்க எத்தனை பக்கம் வராங்க? 3 பக்கம் வரான். எந்த பக்கத்துலேருந்து பிரச்சனை வருதுன்னு நமக்கே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ரைட். என்னது 3 பக்கம் எதிரிகள் வராங்கன்னா உங்களுக்கு சேரா எனக்கு சேர் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்களா? உட்காருங்க அங்கே வரட்டேன், சும்மா விளையாட்டு சொல்லு. நான் பயந்துட்டேன். என்னடா ஒரு நாள் நிச்சயமாகவே யெகோசபாத்துடைய எதிரிகள் வந்துட்டாங்க போல இல்லைங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒன்று அந்த பக்கத்துலேருந்து ஒன்று பயந்துட்டேன். இன்னும் நீங்கள் தான் என்ன பண்ணல, எழுமலை பாருங்க. சொல்லுங்கள் சப்டியூ. சொல்லுங்கள் சப்டியூ. கீழ்படுத்தணும். பலவீனன் என்னவா சொல்லணும்? கை வச்சு சொல்லுங்க. கண்ணை மூடி உன் பிரச்சனையை பார்த்து சொல்லு. என் பிரச்சனை எவ்வளோ என்ன பலவீனப்படுத்தினாலும் இன்னைக்கு காலையில் நான் பலவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென் ஆமென். அதுக்கு பேர் தான் என்னது? கீழ்படுத்துதல். சொல்லுங்க. கால் அடிங்க பார்க்கலாம். சத்தம். கீழ்படுத்துது. ஆமாம் ஆமாம். எல்லாம் இங்கே தட்டிட்டு அங்கே போய் இப்படி நொண்டிட்டு போகக்கூடாது. தெரியாமல் அஷ்டம் பார்த்து காலு சூழ்ந்து போட்டிச்சு. கீழ்படுத்துதல். சொல்லுங்க. கீழ்படுத்துதல் அப்படின்னா உன் எதிரியை நீ என்ன பண்ணணும்? காலு கீழே வைக்கணும். அவனை தலையில் தூக்கி வைக்க. உங்கள் பிரச்சனை என்னது? கோயிலுக்கு வந்தால் இயேசுவை தூக்குறீங்க, வீட்டுக்கு போனால் அவனை தூக்கி வச்சுக்கிறீங்க. சங்கீதம் 24 சொல்லுது, இதோ ராஜா வருகிறார், உன் தலை என்ன பண்ண எல்லாம் உயர்த்துங்க பார்க்கலாம். எப்போ பாரு கோயில் வந்தால் தலையை தொங்க போட்டுடுறோம்.
அப்படியே சிலுவையில் மறிக்கிற மாதிரி சொல்லுங்க நல்லா. அப்படியே தலை நிமிர்ந்து இருக்கணும். நீ நிமிர்ந்தால் தான் நம்ம அவங்க குடும்பம் நிற்கும். குணசாலியான ஸ்திரீக்கு 22 குணம். அதில் ஒரு குணம் என்ன தெரியுமா? ஆணி. ஆணின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு உன்ன அர்த்தம் என்னென்னா ஒட்டகம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டகத்துக்கு இருக்கிற ஒரே மிருகத்திலேயே ஒட்டகத்துக்கு மட்டும்தான் அது தலை என்ன பண்ணாது, கீழே போடாது. 2 காரியத்துக்கு தான் கீழே போடும், சாப்பிட்டு தண்ணி. மற்றபடி 24 மணி நேரம் தலையை பிடிக்கும். சொல்லுங்க ஒட்டகத்தலை. சொல்லுங்க ஒட்டகத்தலை. அதில் பார்த்துங்க ஒட்டகத்தலை. எனக்கு தெரியும், நான் அப்படியே முகத்தை பார்த்தோன்னே தெரியுது ஒட்டகத்தலை மாட்டான் தெரியுது. அப்படின்னா ஒட்டகத்தலைன்னா ஸ்டெபிலிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், 4 பக்கமும் உனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நிற்பேன். என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல என் தலை குனிஞ்சதோ அதே இடத்துல என் தலையை உயர்த்துவார். என் குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென். தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு தான் நம்ம உன்னை ஸ்ரீலங்கா வச்சு, தெபோரால் இருந்து ஐக்கியத்தில் வச்சு, இந்த சபையில் வச்சு இந்த இடமே எதுக்கு தெரியுமா? தலை குனிஞ்சு வரவில்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு. ஆமென். இப்போது பாருங்க, ஸ்டெபிலிட்டி. ஆனால் யெகோஷாபாத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்டெபிலிட்டிக்கு பாருங்கள், முதல் சப்டியூ பண்ணது யார் தெரியுமா? பிசாசு. என்ன பண்ண ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாளை பார்த்து, இந்த பூமியை நீ என்ன பண்ணு, கீழ்படுத்து. எல்லாம் சொல்லுங்க, கீழ்படுத்து. யெகோஷாபாத்து 3 வழியில் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய ஒரே எண்ணம், சிந்தை, செயல் என்ன? யெகோஷாபாத், நீ உன் ஜனங்கள் என்ன பண்ணுற, எது என்ன பண்ணணும் சொல்லுங்கள், கீழ்படுத்தணும். பயந்து ஓடாத. அவனை மேலே விட்டுறாத. அவனை காலுக்கீழே வை. இது இப்படி தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் உண்டாக்கினார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு? எவனை கீழ்படுத்தணுமோ அந்த குடும்பத்தை யார் கீழ்படுத்த ஆரம்பிச்சான்? பிசாசு. சர்வத்தின் மூலம் அன்னைக்கு கீழ்படுத்தினதுல கல்வாரி சிலுவை மொத்தம். அங்கே தான் இயேசு பிசாசின் தலையை என்ன பண்ணார்? நசுக்கினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்படுத்துதல். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன், தெலீலா. சிம்சோன் அட்டகாசம் பண்ணான் அவன் ஊரில் ஆண்டவருடைய வல்லமையினால். அதை செஞ்சான், இதை செஞ்சான், பராக்கிரமான காரியத்தை செஞ்சான். கடைசியில் தெலீலால் மடியில் போய் உட்காந்துட்ட போது, படுத்து தூங்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உனக்கு எங்கே திராப்பிலாம் வருது? இவ்வளோ பேர் ஸ்ரீலங்காலெல்லாம் கஷ்டப்படுறான், பிரச்சனைன்றான். ஆனால் நீ என்னன்னா கேட்டை தூக்குற, ஜன்னல் தூக்குற, மலைக்கு வர்ற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, எங்கேருந்து உனக்கு பலன் வருது? நீ சொன்ன தெபோரா இருந்து வருது, அங்கே போகிற சபையின் மூலமாக வருது, ஜபத்தின் மூலமாக வருது, வசனத்தின் மூலமாக வருது, ஐக்கியத்தின் மூலமாக வருது சொல்லிவிட்டான். என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய அசைக்கப்படாத கீழ்ப்படுத்தத அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். சொன்னது என்ன ஆச்சு? அவன் முடி வெட்டுற பாபர் ஷாப் ஆரம்பிச்சிட்டான். ஸ்பா. என்னது? ஆமாம். யூஸ்வலாக ஸ்பாவில் முடியை அயன் பண்ணுவாங்க. இந்த அம்மா தலையே என்ன பண்ணிட்டான்? அயன் பண்ணி கடைசியில் அவனை பாருங்கள், அவனுக்கு எது கீழ்ப்படுத்த வேண்டிய பலனோ அதை யார் கீழ்ப்படுத்த ஆரம்பிச்சா தெரியுமா? பெலிஸ்தர். எதிரி. சில சமயம் ஒரு ரகசியத்தை உன்னுடைய கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை ஊரில் என்ன பண்ணாத, எக்காலம் போட்டு ஊதாத. அவங்க ஊதிடுவாங்க. அவங்க வளர்ந்தா உன்னர்த்தம் பாருங்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கல்றையில் இருந்தவன் 6000 அசுத்தாவிகள். எவ்வளோ? பக்கத்தில் பசங்க 6. எதுக்கு 6? நீயே போதுன்றீங்களா? ஒரு ஆவியே நம்மளால் சமல்கா 6000 இருந்தால் எப்படி இருப்பாங்க? உருண்டு பறந்து அந்த பக்கம் குச்சி போக மாட்டாங்க. அவனை பாருங்கள், கல்றையில் போட்டால் கூட செயினில் கட்டுறாங்க, அவனை காலை கட்டுறாங்க, கையை கட்டுறாங்க, எல்லாத்தையும் கட்டுறாங்க. அவன் திடீர்னு அவன் மேலே அந்த ஆள் அதை என்ன பண்ணுறான்? எதை கீழ்படுத்தணும்னு இவன் நினைக்கிறாங்களோ அந்த கட்டெல்லாம் அவுத்துறான். இல்லை பெரிய பிரச்சனை என்னென்னா, அவனை கட்டை அவுத்தா கூட அவன் ஒன்றும் அந்த கட்டுக்குள்ளேயே இருக்கான். பாருங்கள், சில யானைகள் கேனிங் போனீங்கன்னா யானைகள் இருக்கும். அந்த யானைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது என்னது? ஆஃப்னேஜா
எலிஃபண்ட் ஆஃப்னஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கிலி போட்டு அது என்ன பண்ணும்? வந்தீங்கன்னா என்ன பண்ணுது? உங்களுக்கு சலாம் போடுது, குட் மார்னிங், ஹாய் போவனா, போனா இல்லை, எங்கள் வீட்டு வேலைக்காரி பேரை சொல்லிட்டேன். என்னது அது? ஹாய் போனாவா? ஹாய் போவான், ஹாய் போவான், ஹாய் போவான், ஹாய் போவான், ஹாய் போவான் அதை சொல்லிட்டு போவோம். நல்லா கவனம். அவர் போட்டு யானைக்கு பதிலாக என் வீட்டில் இருக்கிற ஆள் தெரியுது. ரைட். இப்போ என்ன பண்ணோம்? அந்த செயினை அவுத்து விடுங்க பார்க்கலாம். அது எங்கே போகாது, எங்கேயும் போகாது. செயின் அவுத்து கொடுத்து கூட அதுக்கு தெரியாது. திருப்பி என்ன பண்ணோம்? ஹாய் போனா கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரைட். இன்னைக்கு சில விசுவாசி அப்படி தான் இருக்கிறான். என்னதான் ஆண்டவர் அவுத்து விட்டாலும் இவன் இன்னும் செமிட்ரியை செமினாராகவே வச்சுருக்கிறான். நான் சொல்கிறேன், உன் செமினாரு செமிட்ரியை ஜெயிக்கணும். ஆமென். இன்னைக்கு கல்லறை என்ன இருக்குது? இஸ்ரேல் தேசம் போனீங்கன்னா ஏசு கல்லறை எப்படி இருக்குது? காலி. நல்லா காலியாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, அது காலியானா என்ன சொல்லுங்க? புருஷன்கிட்ட காலி ஆயிடுச்சு அப்படியா சொல்லுங்க. ஐயா அரிசி என்ன ஆயிடுச்சு? மிளகாத்தூள், கடுகு நல்லா முடிஞ்சிச்சு. முடிச்சு என்ன என் மூஞ்ச பார்த்து சொல்ல, மூஞ்சிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லு காலி. நான் சொல்கிறேன், என்ன காலி ஆனாலும் கர்த்தர் அதை நிரப்ப. ஆமென். இப்போ பாருங்க, இத்தனை சம்பவம் நடக்குதுங்க. அத்தனை சம்பவத்துலேயும் இவங்க சப்டியூ பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இயற்கையான 2 பெரிய அழகான மதிக்கத்தக்கதான பண்பு இருக்குது. சொல்லுங்கள், 2 பண்பு. இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட சேர்த்து எல்லாருக்கும் சிறந்த பண்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஹை குவாலிட்டி சொல்லுங்க. ரொம்ப மதிக்கத்தக்க ஒன்று என்னது? சத்தம் போடுது. 2வது சண்டை போடுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், அடுத்த முறை வரும்போது ஒவ்வொரு நாள் உங்கள் வீட்டில் தங்குவேன் நான். உங்கள் சத்தம் எவ்வளோ, உங்கள் சண்டை எவ்வளோன்னு என்ன பண்ணுவேன்? நோட்டில் எழுதுனேன். நமக்கு இருக்கிற குவாலிட்டி என்னது? இப்போ கூட என்ன பண்ணியிருக்கிறீங்க? வீட்டிலேருந்து வரும்போது இங்கே பூனை மாதிரி அப்படி இருக்கிறீங்க. நான் அட்டகாசம் பண்ணுறீங்க வீட்டில். உங்கள் சத்தம் போட்டு அதோட அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. அதனால வர ரியாக்ஷன் என்னது? சண்டை. ஏய் நீயா? இது நமக்கு கத்த தந்த ஒரு பெரிய கிருபை. அது வெளியில் இருந்து எங்கே வந்துடுச்சு? வீட்டுக்குள்ளே வந்து, குடும்பத்தில் வந்து, அந்த குடும்பம் படிக்கை தேடி எங்கே வருது? இங்கே வந்து, இங்கே இன்னைக்கு சண்டை வரும். வீட்டில் மட்டும் இல்லைம்மா, ரோட்டில் மட்டும் இல்லைம்மா, சபையில். இந்த பார்த்துக்கு அந்த பார்த்து, அந்த விசுவாசி இந்த விசுவாசி, இந்த உபதேசம் நீயா நானா? இது யாருடைய குணம்? விசுவாசின் குணம். அதை என்ன பண்ணு? நீ கீழ்படுத்தணும். சண்டையை என்ன ஆக்கிடாது? பெருசாக்கிடாது. சண்டையை பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணும்? சத்தத்தை. இன்னைக்கு காலையில் என் செய்தி என்னது? கப்சுப்புன்னு காலி பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியாக முடிச்சிரு. ரொம்ப நச்சு பண்ணுறான் அந்த ஆள். அவன் என்ன பண்ணு? யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படியே காலி பண்ணிடுவான். இதை தான் இங்கே எபசபத்துக்கு ஆண்டவர் சொல்லித்தர. நீ பாட்டுக்கு ட்ரம்பட்டு மாதிரி, தவளை மாதிரி உன் வாயை என்ன பண்ணாத? என்ன எது வரும்? பாம்பு வந்துடும். நுணருந்தன் வாயால் கேடும். விசுவாசி தவளைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே. நம்ம பாருங்க, சிரிக்கிறது கூட தவளை சிரிக்கிற மாதிரி தான் சத்தம் வருது. ரைட்? சொல்லுங்க. வாய்.
இந்த யெகோசபாத்து இந்த 3 பேர் 4 பேர் ஜெயிக்கிறதுக்கு அவன் சொல்கிற ஒரே காரணம், ஏன்னா ஆண்டவர் அவங்ககிட்ட பேச சைலண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். அமைதி. பிசாசு எப்படி ஜெயிக்கணும்? சைலண்டாக. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அது அந்த டா அப்படி வரணும். சொல்லுங்க சைலண்டாக. ஆமாம், டா அப்படின்னு ஓட்டுறாதீங்க வீட்டில், அது இன்னும் சவுண்டாக போயிடும். சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில் வர பிரச்சனையெல்லாம் சவுண்ட் விட்டால் என்ன ஆகிடும்? கப்சி விட்டு ஆகிடுவாங்க. சவுண்ட் விட்டா, நீ சவுண்ட் விட்டா உனக்கு மேலே அவன் சவுண்ட் விடுவான். அப்படி தானே குடும்பத்தில் ஒரு சில மனைவி அவன் அவன் அடுத்த சவுண்ட் விடுவான். இதுக்கு நடுவில் பிள்ளைங்க. ஒரு வீட்டில் 3 சவுண்ட் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஏதோ ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்? நானே தேவன் என்று நான் 5 காரியம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஒரு விசுவாசி, செயின்ட். உங்கள் பேர் என்னது? செயின்ட்னா என்னது? பரிசுத்தம். செயின்ட். நீ செயின்ட் என்பது முதல் உன் ஸ்டாண்டில் தெரியும், நிற்கணும். சைலண்ட்டாக இருக்கிறியா, சைலண்ட்டாக நிற்கிறியா, இல்லைன்னா ஸ்டில்லாக நிற்கிறியா? செயின்ட். அடுத்தது செயின்ட் மட்டும் இல்லை, அந்த செயின்ட்டுக்கு 2வது ஸ்டாண்டு, 3வது ஸ்டில். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஸ்டில். ஸ்டில்னா என்னது? நின்று பதட்டப்படாத, ஓடாத, அவசரப்படாத, நில்லு. நிற்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா ஸ்திரமாக இருப்பது, கீழ்ப்படுத்துவது. நான் தான் ஏய் நான் சொல்லுறதை கேளுங்கன்னு உட்காந்துக்கிறோம், ஏஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் இன் சார்ஜ், ஐ எம் கமாண்டிங் யூ. செயின்ட் ஸ்டில் இல்லை, செயின்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். 3வது சி. சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் மட்டும் அது நீ ஸ்டாண்ட் ஒழுங்காக பண்ணாதால நீ அசைக்கப்படுறதை பார்க்காம அசைக்கப்பட்டதை பார்த்துட்டேங்க. வளர்ந்த செயின்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் சி. என்னத்தை பகலில் பார்க்கணும்? என்னத்தை அங்கே சொல்லுது, நீ அமர்ந்திருந்து என் ரட்சிப்பை பா. சால்வேஷன். எழுதிக்கோங்க. சால்வேஷன். சால்வேஷன்னா என்னது? என்ன பாருங்க. சால்வேஷன்னா என்னது? ரட்சிப்புன்னா சால்வேஷன். சால்வேஷன்னா ரட்சிப்பு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னமாகும்? சால்வேஷன்னா என்ன அர்த்தம்? கிரேக்க பதத்தில் நம்ம என்ன சொல்லி தந்துட்டோம் விசுவாசிக்கு? நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்று நீ எல்லாத்தையும் பற்றினா நீ யார்? நீ ரட்சிக்கப்பட்ட. ரட்சிப்பு என்பது ஒரு தரம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. நீ அது செய்யும்போது ஆவியில் ரட்சிக்கப்படுற, அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் அடுத்தது மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆவியில் ரட்சிக்கப்படுறது என்னது? இட்ஸ் சாங்டிஃபிகேஷன். உன்னுடைய மனசில் ரட்சிக்கப்படுறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அனுதினமும். இன்னைக்கு காலையில் தப்பாக யாருன்னா யோசிச்சிங்களா? மைண்டில் கை வச்சுங்க பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமான ஒரு கோயில் இருக்குது. ஏன் நான் தப்பாக யோசித்தேங்க? காலையில் பிரசங்கம் பண்ணுறேன், நான் தப்பாக ஒன்றும் யோசிக்கலையா? ஏம்மா உன் பிள்ளைய, உன் புருஷன், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தப்பாக யோசிச்சிங்க. ஏன்னா அவள் பயந்தான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது போய் எவ்வளோ பெரிய தப்பு அது. அதான் என்னை நேராக பார்த்து என்ன பண்ணியிருக்கிறீங்க? சொல்லியிருக்கிறீங்க. அது என்ன ரைட்டா? அது ரைட்டா தப்பா? ஒரு விதத்தில் தப்பு. ஒன்று, நம்ம தப்பை கண்ணால் தப்பு செய்யலாம், கேட்குறதால தப்பு செய்யலாம், பேசுறதால தப்பு செய்யலாம், ருசிக்கிறதால தப்பு செய்யலாம், தொடுதல் 5 புலன்களில் தப்பு செய்யலாம். 3வது, கர்த்தருடைய பிசாசின் சத்தத்தை கேட்டு நீ தப்பு செய்யலாம். ஆண்டு இங்கே போனால் நீ யோனா எங்கே போகிறான்? அங்கே போகிறான். இன்றைக்கி பாருங்க, நிறைய பேர் மீட்டிங் வரல, தப்பு இல்லையா? நியாயமான காரியம் தான் பரவாயில்ல, தப்பான ஒரு இத்தனைக்கும் வராதவங்க யார்? ரட்சிக்கப்பட்டோம். பாருங்கள், உன் ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆவின்னா என்ன தெரியுமா? மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம், அது ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் மனசு என்பது என்னது? அறிவு, உணர்வு, சித்தம்.
இன்றைக்கி என்ன பயங்கர வெயில் ஆகுது, போகலாமா வேணாமா? எனக்கு ஒரே வேர்க்குங்க. இவங்க வேறு 10லேருந்து 11 பாருங்க. டைமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது. உணர்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இதை நினைக்கும் போது உனக்கு ஏன் நான் இங்கே உட்காந்துக்குது தெரியல, எது தெரியுது? கீழே படிக்கட்டு இறங்கி வீட்டுக்கு போகுது. அந்த படிக்கட்டு இப்போ கண்ணில் இருக்குது. உண்மையா இல்லையா? ஏன் நீங்கள் தனியாக சொல்லுங்கள் இல்லைன்னு, என்னதோ 10 பேருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சிலவெல்லாம் படிக்கட்டு இருக்காமலே எங்கே போயிருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. அந்த கிச்சனில் என்ன ஆச்சு? கேஸை ஆஃப் பண்ணுன்னா அந்த சாம்பாரில் உப்பு போட்டேன்னான்னு தெரியலையே. பாருங்க, மனசு எங்கே வேணாலும் ஓடும். 3வது சரீரம். சரீரம்னா என்னது? எலும்பு, தசை, ரத்தம். ரொம்ப திட்டினா, ரொம்ப சத்தம் போட்டணும்னு என்ன ஆயிடுது? பிபி. சொல்லுங்கள் பார்க்கலாம். சரீரத்தில் ரொம்ப ஓட்டம், மாற்றிக்கிட்டே சத்தம். ஒரு குடும்பத்தில் 24 மணி நேரம் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தானா, அந்த அம்மா சொல்லுது, உன்னாலேயே எனக்கு என்ன ஆகுது? பிபி ஏறிக்கிட்டே போகுது. அப்போ பிபி இறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். இவ்வளோ நேரம் பாருங்கள். இப்போ பாப்பா 11:40 முடிக்கணுன்றார். அப்படியா? போயிடுச்சா டைமு? என்னம்மா என்ன தாண்டின? நான் தாண்டின மாதிரி படிக்க தாண்டின மாதிரி இல்லை. எவ்வளோ நேரம் தாண்டிடுச்சு அம்மா? எவ்வளோ நேரம் தாண்டிடுச்சுமா? 10 மினிட்ஸே இல்லை. 10 மினிட்ஸே அம்மா இப்படி தாண்டினன்றீங்க. ரைட்டு. சார், அவளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன் நான். இவளால் தான் நான் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அவள் பாருங்க, தாண்டிடுச்சு, நொண்டிடுச்சு, குதிச்சிச்சு, உருக்காட்டி பேசிக்கிறார். ரைட். நல்லா கவனிக்கணும். இந்த இப்போ நான் சொன்னது என்னது? அறிவு, உணர்வு, சித்தம். இப்போ ரொம்ப நேரம் உங்களால் சிலருக்குலாம் வயசானவங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் என்ன வரும்? முதுகு வலிக்கும். இப்படியே காலை மடக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இதே உன் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவேன்? அப்படியே காலை வச்சுட்டு உட்காரு. ஏன்னா நம்ம பாடி ரொம்ப நேரம் இப்படி சேரில் உட்காந்துட்டு ஒத்துக்காது. சிலருக்கு ரொம்ப நேரம் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தா என்ன ஆயிடுச்சு? ஹீட் ஆகிடும். அம்மா நிறையா இருக்குது இல்லையா? ப்ராக்டிக்கலாக இருக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ புழுவுறீங்க கோயிலில். இங்கே நான் அப்படியே தேவதூத மாதிரி சேரில் உட்கார்ந்த மாதிரியும் தெரில, ஏஞ்ச மாதிரியும் தெரில, அப்படியே மிதக்கிறாங்க சேரில். இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அப்படியே பிளாஸ்டிக் சேர் எடுத்து என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. யாருக்கிட்ட போய் பேசுறீங்க? உண்மையாக 2 காரியங்கள். ட்ரூத் வேறு, சத்தியம் வேறு. உண்மை என்பது நீ தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சாங்க, அதுக்கு பேர் உண்மை. சத்தியம் என்பது என்ன தெரியுமா? தப்பே செய்யாமல் இருக்க. வழங்குதா? இப்போ பாருங்கள், ஆபிரகாம் இந்த இடத்துல பார்க்கும்போது சொல்லுங்கள், இந்த பிரச்சனை வரும்போது ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்னால், வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வின். எழுதிக்கோங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வின். நீ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணு? காத்துரு. எல்லாம் சொல்லுங்கள், காத்துரு. யெகோசபாத்துக்கும் அந்த ஆட்களுக்கும் சொல்லுவாங்க. இவங்க அவசரப்படுறாங்க. 3 பக்கம் பிரச்சனை, 3 பக்கம் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அந்த வீட்டிலேருந்து இந்த பிரச்சனை, இங்கே ஆஃபீஸ்லேருந்து பிரச்சனை, எனக்கு இங்கேருந்து பிரச்சனை, அங்கே எந்த பிரச்சனையும் என்னால் சமாளிக்கணும்னு தெரியவே. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, வெயிட். அதுக்கு நமக்கு புரியாத ஒரு பாஷை. ஆமென். நமக்கு பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஆட்டோக்காரனுக்கும். நம்ம நின்னா இன்னும் வந்துடணும், ஆட்டோ வந்துடணும். அவ்வளோ பெரிய ஆட்கள். நம்ம வெயிட்டிங்கிறது நம்ம அகராட்சிலேயே சாப்பாடு தட்டு போட்டாலே எது வந்துடணும். அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? தட்டு சத்தம் கேட்குது, அப்படி பறக்கிற சத்தம், கீழே விழுற சத்தம். வெயிட்டிங். சொல்லுங்கள், வெயிட்டிங். இன்றைக்கி நிறைய ஜெயம் இல்லாத காரணம் என்ன? இல்லை, காத்திருக்கு. அதான் ஏசாயா 40 சொல்கிறான், காத்திருக்கு. பாருங்க, நீ காக்கா. இந்த சபையில் வந்துக்கிறவங்கலாம் நீங்கள் காக்கா குடும்பம் கிடையாது, கழுகு, குருவி கிடையாது, ஆந்தை கிடையாது, குயில் கிடையாது. நீ கடுகு. உங்கள் குடும்பம் உயர பறக்கிற குடும்பம். ஆமென். எவ்வளவு இந்த பிப்ரவரி மாதம் தாண்டி மார்ச் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டேன்.
மார்ச் மாதம் இப்போ இருக்கிற உன் குடும்பத்தின் உயரத்தை காட்டின கர்த்தர் இன்னும் உயரமாக கொண்டு போகும். ஆமென். நீ வானத்தை ஆளுவதற்காகவே பிறந்திருக்கிற. சும்மா மரத்துலேயும் போஸ்டர்லேயும் இதுலேயும் உட்கார்த்துக்கு கிடையாது. குப்பையில் போய் உட்காந்து காக்கா கிடையாது. ஆனால் ஆபிரகாம் மோசே எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தான்? 40 வருஷம். தன்னை ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கொண்டு போக. இஸ்ரவேல் அவ பேர் என்ன, யாக்கோபு தான் மனைவியை கல்யாணம் பண்ண எவ்வளோ நாள் காத்திருந்தான்? 7 வருஷம். சில சமயம் உன் மனைவி வரணுன்னா என்ன பண்ணு, காத்திரு. இல்லாட்டினா வேறு எதுனா வந்து நின்றுடும். அவசரப்பட்டினா வளர்ந்தவனுக்கு. அடுத்தது இஸ்ரவேல் 100 வருஷம் காத்திருந்தார்கள் 40 வருஷத்துக்காக. அது ரொம்ப வித்தியாசம். காத்திருந்து ஜெயம் வருது வேற, காத்திருந்து 100 வருஷம் காத்திருந்தோம். இஸ்ரவேல் இன்னும் எவ்வளோ காத்திருக்கணும்? 40 வருஷம். கிட்டத்தட்ட எவ்வளோ? 100. சில வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை பெற்று காத்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்த காரியத்தில் 3 காரியம்தான் இவர் செய்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? டு காங்கர் அண்ட் டு கண்ட்ரோல் we have to have patience. சொல்லுங்கள் பார்க்கலாம். பேஷன், பொறுமை. காங்கர் என்னது? உன் சத்ருவை 3 பக்கம் வர எதிரியை ஜெயிக்கிறதுக்கு, மேற்கொள்வதற்கு நீ என்ன வேணும்? உனக்கு பொறுமை. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பொறுமை. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பொறுமை. என் காதில் எருமை அப்படின்ற மாதிரி கேட்குது. நல்லா சொல்லுங்கள். பொறுமை. ஆமாம், பொறுமை இருக்குதா? காத்திருக்கிறீங்களா? இது 2மே கிடையாது. இதனால வர்றது தான் என்னது? சண்டை, சத்தம். உங்கள் வீட்டில் வர சண்டைக்கும் சத்தத்துக்கும் காரணம் என்ன? பொறுமை கிடையாது, அமைதியாக காத்திருக்கிறது கிடையாது. அப்படியே வாயை திறக்குது, முடிஞ்சது காலம். ஆனால் 3 காரியத்தை யோசேபாத் செஞ்சான். எழுதிக்கோங்க. நம்பர் 1, ஜெபிக்க ஆரம்பித்தான். சொல்லுங்கள், ஜெபிக்க ஆரம்பித்தான். 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுக்கு தெரியுது, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சக்தி இல்லை, பலன் இல்லை, குதிரை இல்லை, ரதம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆனால் அம்மோனியர்கிட்ட இருக்குது, அவன் மோகிட்ட அது இருக்குதுங்க, அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட இது இருக்குதுங்க. ஆனால் எங்கள் வீட்லேயோ ஒன்றும் இல்லைங்க, பயமாக இருக்குதுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்க நல்லா கவனிக்கணும். உனக்கு கவலை இருந்துச்சுன்னா ஜெபிக்காது. ஆனால் நீ ஜெபித்தினா என்ன பண்ணாது? எழுதிக்கோங்க. கவலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணாத? ஜெபிக்காத. ஆனால் ஜெபித்தா கவலைப்படாது. நம்ம 2மே செய்யுது. ஜெபமும் பண்ணுது, கவலையும் படுது. நாம தப்பு. ஒன்று கவலைப்படு, இல்லாட்டினா ஜெபி. டெபோரா மினிஸ்ட்ரிக்கு வந்தால் ஜெபிக்கிறீங்க, வீட்டுக்கு போனால் கவலைப்படுறீங்க. அடுத்த வாரம் திருப்பி வந்தால் ஜெபம் பண்ணுறீங்க, அடுத்த வாரம் திருப்பி வீட்டுக்கு போனால் கவலைப்படுறீங்க. யோகசபாத்துக்கு அதான் சொல்கிறான், ஜெபம் பண்ணு, ஜெபம் ஜெயத்தை தரும். நிறைய பேசலாம். இந்த இடத்துல யோகசபாத்து கத்துறது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. எங்கேருந்து ஆரம்பிக்கிறான் ஜெபம்? எந்த வார்த்தை? நான் விட மாட்டோமா? 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் உங்களை வைக்க போகிறேன் நான். ஏன்னா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க. என்ன ஜெபம்? அது நல்ல நம்ம பாஷையில் சொல்லுங்கள். பரலோகம், பரமண்டலம், இப்படிலாம் சொல்லிட்டு காட்டிங்க. மண்டை வலிக்குது இருக்கு. சொல்லுங்கள், பரலோகம் எங்கே இருக்குது? பரலோகம் மேலே இருக்குதுங்க. பாருமா, நீ மேலே என்னைக்கு பார்த்த? நீ பார்த்தமா? நீ இப்படி பாரு, அது இங்கேயே இருக்குது. அதனால உங்கள் வீடு எங்கே இருக்குது? இங்கே போன மாதம் இப்படி இருந்தது, இந்த மாதம் இப்படி. மேலேப்பா, மேலேப்பா. சொல்லுங்கள், மேலேப்பா. 3 வானம் இருக்குது. இப்போ மேலே போய் பார்க்க, வெளியே போய் பார்த்தீங்கன்னா அது முதல் வானம். அதுக்கப்புறம் வான மண்டலங்கள் இருக்கும், பொல்லாத ஆவிகள் இருக்கிற ஒரு இடம். அதுக்கு மேலே தான் யார் உட்காந்துக்கிறா? வானமின் சிங்காசனம் பூமியன் அவர் உட்காந்துக்கிறாரு. என்ன? ஆனால் இங்கே யெகோசபாத்தி அங்கே பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறான்? யார் வரா? மோவாப். யார் வரா? எதிர் விட்டார். நல்லா தானே இருந்தான் அவன். திடீர்னு நாய் மாதிரி போட்டுக்கிறாங்க அவன்.
எங்கே பார்க்குது இதெல்லாம் பார்த்துட்டு கட்சியில் வீட்டில் ஆமாம் இத்தனை வருஷம் மூஞ்சே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைங்க இதுங்க பிள்ளைங்களா இதுங்க அப்படின்னு பார்வை என்ன ஆயிடுச்சு? எந்த பார்வையை விட்டுட்ட? உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஜபம். ஜபம் என்பது உரையாடல் இல்லை, உறவு. எழுதிக்கங்க. ப்ரேயர் இஸ் நாட் கம்யூனிகேஷன், இஸ் கம்யூனியன். இஃப் யூ டோன்ட் ஹவ் அ ரைட் கம்யூனியன், யூ வில் நாட் ஹவ் அ ரைட் கம்யூனிகேஷன். நீ அம்மோனியனை பார்த்தா உன் வாயில் என்ன வார்த்தை தான் வரும்? அவன் பண்ணுற காரியம் தான் வரும். மோவாபியனை பார்த்தா என்ன தான் வரும் உன் வாயில்? அவன் செய்கிற காரியம். அப்புறத்தில் இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அவனை பற்றி நல்லா இப்போ நினச்சிருப்ப, அவன் தப்பு பண்ண ஆரம்பித்தோன்னா அவனுக்கு திட்ட ஆரம்பிச்சுடுவான். நல்லவன் யோசனை கட்சியில் பார்த்தா போக்கிரி பையன் வைக்கிறான் என் வீட்டுக்கு அப்படின்னு நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் அது தொடங்கும் போதே வானம், முடிக்கும் போதே எப்படி முடியுது? அந்த ஜபம் எப்படி முடியுது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உன் தொடக்கமும் வானம், உன் முடிவும் வானம் என்ற ஜபத்தை பண்ணி ஆமைன்னு சொல்லிப்பார். உன் வீடு குட்டி பரலோகமாக மாறும். ரெண்டாவது, நேரம் இல்லாத சொல்கிறேன். நம்பர் 1 ப்ரேயர். இந்த ப்ரேயரை 18 வாசிக்கிறேன். அடுத்தது ப்ரைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே இவங்க கூட்டத்தில் ஆயுதம் இல்லை, குதிரை இல்லை, ஒட்டகம் இல்லை, கத்தி இல்லை, பட்டயம் இல்லை. ஆனால் என்ன இருந்தது? லேவியர் இருந்தாங்க. பற்றி பாருங்க 19. அந்த கும்பலில் யார் இருக்கிறா? லேவியருடைய வேலையை என்னது? துதிக்குது, ஆராதிப்பது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி இந்த ஐக்கியத்துக்கு வந்துக்கிற நீ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்த. பணத்தை வச்சு, ஜனத்தை வச்சு, அவனை வச்சு, இவனை வச்சு சமாளிக்கலாம்னு யோசித்த. இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிற, அம்மா என் முகத்தை தேடு, குடும்பமாக வாங்க. அங்கே எனக்கு நேரம் இல்லை. கீழே பற்றி பாருங்கள். பிள்ளைகளோட, பெற்றோரோட, ஸ்திரீகளோட வந்து ஜெபம் பண்ணுறாங்க. கத்தர் ஜபத்தை கேட்டால், ஜபம் வந்துச்சுன்னா எது வந்துடும்? துதி. சொல்லுங்கள், துதி. அதுக்கு முன்னால் இவனை பார்த்தா லெஃப்டில் வந்து பார்த்தா சதி அப்படின்னு சொல்லுங்கள். 3 பக்கமும் என் வீட்டில் என்னது? ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி, சதி ஆராய்ச்சி. இப்படியே விசுவாசி சதி ஆராய்ச்சி பண்ணி சதி ஜபமே பண்ணான். வாயை மூட்டு என்ன ஜபம் பண்ணு? கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதித்துப்பார். லேவியர்கள் சொல்லி தந்தாங்க, இந்த நேரத்தில் அவன் குதிரையோட வருவான், அவன் எதோட வரான், ஆனால் நீ எதோட வா. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீ நல்லவர்னு துதிச்சுப்பார். உன் தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவான். நேரம் இல்லாத கடைசி ஒன்று என்னது? ஜெபம். ரெண்டாவது என்னது? மூணாவது பிளண்டர். சொல்லுங்க பார்க்கலாம். பிளண்டர் 26ஆம் வசனம் நினைக்கிறேன். 3 நாள் 3 பக்கம் வந்த பிரச்சனை கட்சியில் இந்த குடும்பத்துக்கு, எகோபாஸ் குடும்பத்துக்கு பிரச்சனை என்னவா மாறிடுச்சு? பரிகாரம், பதில். எதிரிகளுடைய சொத்து, சுகம், நகை, இது எல்லாமே யாருக்கு வந்துடுச்சு? அவன் ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு ஓடலான்னு இருந்தான் யோசபாத்து. கட்சியில் ஆண்டு சொல்ல, நீ உட்காரு, உனக்கு முன்பாக வந்து எதிர்த்து நின்ன 3 பேரும் ஒரு வழியாக வந்து 4-5 வழியாக போயிடுவானு போனான். இவன் ஆசீர்வாதத்தை பொறுக்கிறதுக்கே இந்த ஆட்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 நாள். சொல்லுங்கள். நீ 1 நாள் அரை நாளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு வர. கர்த்தர் சொல்கிறார், இந்த 1 நாளில் 3 நாளுடைய ஆசீர்வாதத்தை தருவேன், 3 வருஷம் சம்பளத்தை தருவேன், 3 ஆசீர்வாதங்களில் சுகத்தை உனக்கு தருவேன். ஆமென். நம்பர் 1 என்னது? நம்பர் 2, நம்பர் 3. கடைசியாக ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 27 நினைக்கிறேன். 26 வருஷம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். எப்படி முடிக்கணும்? எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. எப்படி ஆரம்பிச்சது? 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிச்சது? உபத்திரம். சொல்லுங்க. எப்படி முடிஞ்சது? பிரைஸ்ல உபத்திரம். அப்படியா சொல்லுவோம்? பிரைஸ்ல ஸ்தோத்திரம் சிஸ்டர், உபத்திரம் சிஸ்டர்னு சொன்னோம். ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலை உபத்திரமாகலாம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் அதை ஸ்தோத்திரமாக மாற்றுவான். அவன் என்ன சொல்கிறான்? கடைசியில் இதுக்கு எல்லாம் காரணம் யார்?
என் குடும்பத்தின் தலைவர், என் குடும்பத்தின் நாயகன், என் குடும்பத்தின் தெய்வம். ஆமென். ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் போவார். ஆனால் இயேசு ராஜா, ராஜாதி ராஜா எப்பொழுதுமே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் வந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர், கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினார், எங்களோட பேசினார், வாங்க சீக்கிரமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து நாம் முடிப்போம். சீக்கிரம் உடனே வரணும். பாருங்கள், ஸ்டாண்ட், ஸ்டில், சி, செயிண்ட். வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா வரமாட்டேங்க பாருங்க. இன்னும் சிதி உட்காந்துக்கிட்டே இருந்தால் குடும்பம் உட்காந்துரும், எல்லாமே உட்காந்துரும். ஆமாம், வாங்க கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இந்தாங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி.